அதிமுக நிர்வாகி ஜெகபர் அலிக்கு அரங்கேறியதைப் போல விருதுநகர் மாவட்டம் கொட்டங்குளம் அருகே கிராவல் குவாரியில் மணல் அள்ள எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் மீது லாரி ஏற்றி கடத்தல்காரர்கள் கொல்ல முயன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் ரவுடிகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதை தோலுரித்துள்ள இந்த சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகா கொட்டங்குளம் கிராமத்தில் தனியார் இடத்தில் கிராவல் மண் எடுப்பதற்கு கனிம வளத்துறை அனுமதி அளித்துள்ளது. இதையடுத்து அந்த இடத்தில் மண் அள்ளுவதற்கு அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். மேலும் கிராவல் மண் அள்ளிய லாரியை சிறைப்பிடித்து மறியலில் ஈடுபட்ட மக்கள் மீது ஆத்திரமடைந்த லாரி ஓட்டுநர் லாரியை முன்னோக்கி இயக்கி அவர்களை கொல்ல முயன்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த அர்ஜுனன், பஞ்சு உள்ளிட்ட 7 பேர் படுகாயமடைந்து காரியாபட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தது முதல் தமிழகத்தில் மணல் கொள்ளை கட்டுக்கடங்காமல் அதிகரித்திருக்கும் நிலையில் அதனை எதிர்த்த தூத்துக்குடி விஏஓ அந்தோனி பிரான்சிஸ் அலுவலகத்திலேயே வெட்டி படுகொலையானது, புதுக்கோட்டையில் அதிமுக நிர்வாகி ஜெகபர் அலி லாரி ஏற்றி கொல்லப்பட்டது என பல்வேறு கொடூரங்கள் அரங்கேறி மக்களை அதிர்ச்சியடைய செய்தது. இந்த நிலையில் தற்போது பொதுமக்களை கொல்லும் அளவிற்கு மணல் கொள்ளை கும்பலுக்கு திமுக அரசு முழு சுதந்திரம் கொடுத்து விட்டதா என கேட்கும் அளவிற்கு விருதுநகர் மாவட்டத்தில் இப்படி ஒரு கொடூரம் அரங்கேறி அதிர்ச்சி அளித்துள்ளது.